குட் மார்னிங், ஹாவ் எ நைஸ் டே. எங்கள் மம்மி இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன் தெரியுமா? நான் இன்றைக்கி சீக்கிரம் எழுந்துட்டேனா? போய் நான் எழுந்துக்கணுன்றதுக்காக ஏதோ சவுண்டை பண்ணி என்னை எழுப்பிட்டு நானாக எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொஞ்சம் இருக்காங்க. நான்லாம் நம்ப மாட்டேன். எங்கள் மம்மி பண்ணுற சவுண்டுக்கு தான் நான் எழுந்தேன். ஆக மொத்தத்தில் நான் சீக்கிரம் எழுந்துக்கணும் எங்கள் மம்மிக்கு ரொம்ப ஆசை மாதிரி இருக்குது. ஓகே நான் அப்படியே எழுந்துட்டேன். எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி எங்கள் மம்மி என்ன டார்ச்சர் பண்ண போகிறாங்களா, இல்லை நான் எங்கள் மம்மி டார்ச்சர் பண்ண போகிறேன்னான்னு பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு எங்கள் மம்மி தான் மார்னிங்லேருந்து என்னை டார்ச்சர் பண்ணி எழுப்பினாங்க. ஸோ இதுக்கப்புறமா நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலாம். நான் தூங்கி எழுந்து இவ்வளோ நேரம் ஆச்சு. எங்கள் மம்மிக்கு என்ன தூக்கம் தோணுதா வீடியோ எடுத்துகிட்டு நின்றுட்டுருக்காங்க. இவங்களெல்லாம் என்னத்தை தான் பண்ண போகிறோன்னு. இந்த வீட்டில் நான் தான் ஹெட்டுன்றாங்க, ஆனால் எனக்கு மரியாதையே கொடுக்கறதில்ல. எங்கள் டாடி என்னை எழுப்பிட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் பாய்ன்னு சொல்கிறதில்ல. எங்கள் அக்கா எங்கள் அண்ணா பாய் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறதில்ல. இந்த வீட்டில் எனக்கு மரியாதை இல்லைன்ட்டு கிளியராக எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. எங்கள் மம்மி டியூட்டி ஸ்டார்ட். எண்ணெய் வைக்கிறாங்க தலைக்கு. இன்னும் 2 days தான் எனக்கு மொட்டை அடிக்க போகிறாங்க. மொட்டை அடித்தா ஓகே, ஏதோ காது வேற குத்துறாங்களாம். அது எவ்வளோ வலிக்க போதோ தெரியல. என் தலையில் எண்ணெய் வைக்கும்போது நல்லா குலுகுலுன்னு இருக்குது. எங்கள் மம்மி பண்ணுற மசாஜ் செமையாக இருக்குது. ஐயோ மம்மி, மெல்ல மெல்ல எதுக்கு என் தலையை பிடிச்சி இப்படி ஆடுற? ஐயோ, உன்னை பற்றி பெருமையாக சொன்னால் உடனே எனக்கு இந்த மாதிரி வேட்டு வைக்கிறியே, நீதான மம்மி. சிரிக்கிறாங்கப்பா எங்கள் மம்மி என்னை பார்த்து. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்லேயும் உங்கள் மம்மியை எங்கள் மம்மி மாதிரியே தலையில் எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ண சொல்லுங்கள். நல்லா சுகமாக இருக்கும். வழக்கம் போல் எங்கள் மம்மி ஆட்டம் ஆட வைக்கிறதுக்காக என்னை உட்கார வச்சுட்டு ஆட்ட சாமான்லாம் போட்டுட்டாங்க. நானும் உக்காஞ்சி ஆடிட்டுருக்கேன். என் பக்கத்தில் இருக்கிற ட்ரெஸ் என்னன்னு பார்க்குறீங்களா? அது என் ட்ரெஸ் தான். எங்கள் மம்மி இன்ஸ்டாகிராம் வீடியோ கூட எடுக்கிறாங்க. டெய்லி ட்ரெஸ்ஸை காமிப்பாங்க, எனக்கு போட்டு என்னையும் காமிப்பாங்க. இதுதான் எங்கள் மம்மி டியூட்டி. எங்கள் மம்மி 365 டேஸுக்கும் 365 ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்காங்க. அது டெய்லி போட்டு இன்ஸ்டாகிராமில் விடுவாங்க. இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட் இதுதான். இப்போது நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். நான் இன்றைக்கி அழுவே இல்லையா எங்கள் மம்மி சொன்னாங்க. நான் அழுவலைன்னு சொல்லிட்டு அவங்களும் குஷியாக என்னை சிரிக்க வச்சுட்டு இருந்தாங்களா, நானும் சிரிச்சுட்டே இருந்தேன். பசின்னு சொல்லிட்டு அழுதாதான் எங்கள் மம்மி போடுறாங்க, இல்லைனாக்கா போடுறதே இல்லை சாப்பாடு. நான் என்னத்தை தான் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. இப்போவே இப்படி நான் ஃப்யூச்சரில் என்னதான் ஆக போதும் பாருங்கள். எனக்கு கிண்ணத்தை கொடுத்துட்டு அதில் எதுவுமே போடாமல் அதை என் கையில் கொடுத்து வச்சுருக்காங்க. நானும் பசிக்கு அதை போட்டு கடிச்சு சாப்பிட்டுடலான்னு சாப்பிட முடியல. அதை பிடுங்கி கிளாஸை கொடுத்துட்டாங்க. அந்த கிளாஸில் தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா கிளாஸை கொடுத்து வச்சுருக்காங்க. குடிச்சு பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை. எங்கள் மம்மி எப்போ தான் எனக்கு சாப்பாடு போட போகிறாங்களோ எனக்கு ஒன்றும் புரியலப்பா. சாப்பாடு போடலையேன்னு கேட்டால் சூடாக ஊட்டிடுறாங்க. ஐயோ, கொலை பசியில் இருக்கம்மா, சீக்கிரம் ஊட்டுங்கம்மா. இதை கூட வீடியோ எடுக்கிறாங்களே, வீடியோ எடுக்க சான்ஸ் விட்டதுனால எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறாங்களே. எங்கள் மம்மி எப்போவுமே சாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் சாப்பிடணுன்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்பா, என்ன ஒரு டேஸ்ட்டு. ஆனாலும் பசியில் சாப்பிடும்போது டேஸ்ட்டு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் மம்மி செய்கிற சாப்பாடு பசியில் இருந்தாலும் பசி இல்லைனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குப்பா அப்படின்ட்டு நான் சும்மா தான் சொல்கிறேன், நம்பிடாதீங்க. ஏதோ பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க, ஊட்டுறாங்க, சாப்பிட்டுட்ருக்கேன், அவ்வளோதான். நானாக சாப்பிட்ற நாள் வந்தப்போ எனக்கு தெரியும் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு. எங்கள் மம்மிக்கு என்னை பார்த்தா பாவமாகவே தெரியலையா? ஒன்றும் புரியல. ஒரு பல்லு தானே வந்திருக்குன்ட்டு எனக்கு நான்வெஜ்ஜே போட மாட்டேன்றாங்க, வெறும் கஞ்சியே கொடுக்குறாங்க. ஒரு சிக்கன் லெக் பீஸோ இல்லை மட்டனோ ஏதோ ஒன்று போட்டால் இன்னும் நல்லா சாப்பிட்லாம். எப்போ பாரு அந்த கஞ்சியை ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்துட்டு ஊட்டிகிட்டே இருக்காங்க. நானும் பசிக்கு சாப்பிட்டுட்டே இருக்கேன். தண்ணி குடுமா, இந்த தண்ணி இல்லைன்னா எனக்கு அந்த கஞ்சி உள்ளே இறங்காது. குடுமா இன்னும் கொஞ்சம் தண்ணியே. எங்கள் மம்மி பண்ண கஞ்சியுடைய ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்கிறேன். உண்மையிலே நல்லா தான் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரென்த்தான கஞ்சி எங்கள் மம்மி என்னை கூட்டி விடுவாங்க. டெய்லி 1 டைமாவது இந்த கஞ்சி என்னை கூட்டிடுவாங்க. அப்புறம் மற்ற 2-3 டைம்ஸ் வேறு எதனா ஊட்டுவாங்க. ஃப்ரூட்ஸு, கிச்சடி, அப்புறமேட்டுக்கா தால் ரைஸ் இதெல்லாம் ஊட்டுவாங்க. நானும் நல்லா தான் சாப்பிடுவேன். எங்கள் மம்மி எனக்கு லேட்டாக ஊட்டுறாங்களா இல்லை நான் தான் ரொம்ப பசியில் கேட்குறேன்னா எனக்கு ஒன்றும் புரியல.
எங்கள் மம்மி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு ரெடி பண்ண வந்துட்டாங்க. எல்லா குழந்தைங்களும் பொட்டு வைக்கும் போது அசைச்சிட்டு ஆடிட்டு காமிக்கவே மாட்டாங்களாம். பட் நான் மட்டும் எங்கள் மம்மி கண்ணையே பார்த்துட்ருப்பேன். எங்கள் மம்மி கண்ணை பார்த்துட்டு இருந்தாக்கா எனக்கு என்ன பண்ணுறாங்க எனக்கே புரியாது. எங்கள் மம்மி ஈஸியாக வைப்பாங்க. இப்போ நான் எங்கள் மம்மி கிடைக்க போகிறேனே. நானும் சைலண்ட்டாக காமிச்சா தானே பொட்டு அழகாக வரும். அப்போ நானும் பார்க்க அழகாக இருக்கணும்னா நான் சைலண்ட்டாக இருந்து தானே ஆகணும். எதுக்கு இப்போ என்ன ரெடி பண்ணுறாங்கன்னா, வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு சொல்லவே இல்லை. ஓகே, எங்கே கூட்டின்னு போனால் என்ன, நம்மளுக்கு கரெக்ட் டைம் கரெக்டாக சாப்பாடு வந்தால் போதும். நான் ரெடி. இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். வெளியே நடந்து போகிற மாதிரி எனக்கு ஷூவெல்லாம் போட்டு விட்டுட்டாங்க. நான் எப்படி நடக்க மாட்டேன். எங்கள் மம்மி தான் என்னை தூக்கிக்க போகிறாங்க. ஆனால் இன்னும் எனக்கு அந்த சர்ப்ரைஸ் சொல்லவே இல்லையே எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு. ஓகே, வெயிட் பண்ணுவோமே எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாங்களோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மம்மி என்னை தூக்கிக்க ரெடி ஆகிட்டாங்க. நானும் அந்த சர்ப்ரைஸ் என்னன்ட்டு பார்க்குறேன். எங்கள் டாடி ஃபோன் பேசிகிட்டே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. என்னை பார்த்து என்கிட்ட பேசிகிட்டே போனாலும் பரவாயில்ல. யார்கிட்ட பேசிகிட்ருக்காரு, நானும் அவரை பார்த்துட்ருக்கேன் என்னை பார்ப்பாருன்னு. அவர் என்னை பார்க்குறதாவே இல்லை. எங்கள் டாடிக்கு எப்போவுமே ஃபோன் வந்தாக்கா ஃபோன்லேயே தான் இருப்பார். எங்களெல்லாம் அப்படி இப்படி கூட கவனிக்க மாட்டார். அதுதான் எங்கள் டாடி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்ன எங்கள் அத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாம். அதுதான் சர்ப்ரைஸ் தான். எங்கள் அத்தை போன வாரமே என்னை கடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம், கூட்டிகிட்டு வர சொன்னாங்களாம். ஆனால் எங்கள் அத்தை என்னை கடிக்க மறந்துட்டாங்களாம். அதனால் இப்போ என்னை கடிக்கணுன்ட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன ஒரு பாசக்கார அப்பா அம்மா எனக்கு இல்லை. பரவாயில்ல, எங்கள் அத்தை கடிக்கிறதுக்கு முன்னாடியே என்னோட ஒரு பல்லால் அவங்கள கடிக்கலான்ட்டு நான் போயிடுவேன். பார்த்துட்டே இருங்க, நான் தான் கடிக்க போகிறேன் எங்கள் அத்தையை. எங்கள் மம்மி கண்ணாடியில் வீடியோ எடுத்துகிட்டு வராங்க தெரியுமா? நானும் எங்கள் மம்மி வீடியோ எடுக்கிறாங்கன்ட்டு நிறைய பேசிகிட்டே வந்துட்டுருக்கேன். நான் தான் குழந்தைன்னு பார்த்தாக்கா நான் கத்துனா எல்லாரும் சேர்ந்து கத்துறாங்க. என் கூட சேர்ந்து அவங்களும் குழந்தையாடுறாங்க. ஐயோ ஐயோ, நைட் ஆயிடுச்சு, என்னுடைய டே வந்தாச்சு. எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். போன வாரம் எப்படி எங்கள் அத்தை என்னை கடிக்க மறந்துட்டாங்களோ அதேமாரி நானும் இந்த வாரம் எங்கள் அத்தை கடிக்க மறந்துட்டேன். மேபி அடுத்த வாரம் 2 பேரும் சேர்ந்து கடிச்சிப்போம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம்.